ஹாய் கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் சின்னதாக ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, மேலே மாடி தோட்டத்துக்கு போகணுன்னு நினச்சி காலையில் எழுந்திரிச்சானே போக முடியல. ஒரு 11:30 போய் செடியை பார்க்கலான்ட்டு போனேன். கொஞ்சம் நிறையாவே மொட்டு விட்டுருந்துச்சு. அதோட மிளகா செடியும் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. ஸோ இந்த மொட்டெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக பறித்து வச்சேன். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் மேலே போயிட்டு வரதுக்குள்ளேயுமே இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்து கட்டியாச்சு. அதோட புதினாவும் நான் ஸ்டெம்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எப்படி வேர்த்துருக்கு பாருங்கள், மேலே போயிட்டு வந்தது ஃபுல்லாக வேர்த்துருக்குங்க. சரி, அந்த ஸ்டெம்பெல்லாம் முளைச்சிருச்சு புதினா. சரி, அதை அப்படியே க்ரோ பேக்கில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக்கும் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி சின்னதாக ஸ்டெம் விட்டுருக்கு. ஸோ மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை மாற்றி விட்டுக்கலான்னு கழுவி வச்சுங்க. செம்ம ஸ்வெட்டிங்கு. 11:30 இப்படி ஒரு வெயிலான்ற மாதிரி இருக்குது. இன்னும் நாங்கள் சேலத்தில் இருக்கோம். ஆனால் இந்த வெயில் தாங்க முடியல, அப்படி ஒரு வெயில் அடிக்குது. ஏன்னா கொஞ்சம் நேரம் வெளியே போனாலும் ஸ்வெட்டிங் ஆரம்பிச்சிடுது. அதில் ஸ்கின் கேர் ரொட்டீனும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ முகத்தை நல்லா கழுவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டெம் காமிச்சேன்ல, அதெல்லாம் அந்த க்ரோ பேக்கில் ஊனிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா வேர் பிடிச்சிருச்சுங்க. அந்த சின்ன ஸ்டெம்மில் கூட அவ்வளோ வேர் பிடிச்சிருந்துச்சு. லீஃபும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. சின்னதாக முளைச்சிருந்துச்சு. சரி, இதோட வச்சிடலாம். இன்னொன்று வெயிலில் வச்சா ரொம்ப வாடி போயிடும். ஒரு நாள் தண்ணி ஊற்றலனாலும் செடியெல்லாம் காஞ்சி போயிடும். அதனால் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே இருந்துச்சுன்னா நம்ம டைம் கிடைக்கும் போது நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள், எப்படி சின்னதாக அப்படியே முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு vlogல உங்களுக்கு நான் மாடியில் வச்சுருக்க செடியெல்லாம் காட்டுறேன். நிறைய செடி வளர்க்க பிடிக்கும். அதனால் நான் வெளியே எங்கேயாவது போனாலும் எனக்கு ஏதாவது செடி பிடிச்சிருச்சு, இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா ஒன்று அவங்கக்கிட்ட கேட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், இல்லைன்னா நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த மாதிரி சின்னதாக வளர்க்குறது, வெஜிடபிள்ஸ் வளர்க்குறது, இந்த கார்டனிங், முக்கியமாக கார்டனிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒன்றா நட்டு வச்சிட்ருக்கேன். வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரேவிங்ஸ் ஆகிடுச்சு. சரி, அப்படியே பப்பாயா சாப்பிட்லான்னு சொல்லி, அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நான் மார்னிங் அதான் சாப்பிடுவேன். பப்பாயா சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துட்டு அப்படியே பார்த்தா வெயில் மண்டையை பொழக்குதுங்க. கரண்ட்டும் போயிடுச்சு. அந்த டைமில் டிவியும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் அப்படியே வெளியே உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தா இன்டோர் கேம்ஸ் தான் இருந்துச்சு. சரி, செஸ் விளாட்லான்னு உட்காந்துட்டோம். கரண்ட் வர மாதிரியே தெரியலங்க. விசாரிச்சு பார்த்தா ஷட் டவுன். சரி, நட்டு வச்ச செடி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே நிமிந்து பார்த்தா வெயில் இன்னும் அடிச்சுட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.